ஏலியன் மிருகம் ஊருல வந்ததுமே பாதி மக்களுக்கு மேல இறந்து போயிடுறாங்க. மீதி இருக்க மக்கள்லாம் பயந்து போயிட்டு மலைக்கு மேலேயும் போயிடுறாங்க. அந்த இடத்துக்கு இந்த மிருகமும் வரதுக்கு பயப்படுது. இவங்க கையில இருக்க கன்னை வச்சு அந்த மிருகத்தை சாவடிக்கிறதுக்காக எவ்வளவு ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஆனா அதோட தோல் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கு. கிட்டத்தட்ட 2000 டெஸ்ட் மேல இவங்க செஞ்சு பாத்துட்டாங்க. ஆனா அதோட தோலை மட்டும் பெனட்ரேட் பண்ற மாதிரியான புல்லட் இவங்களால கண்டுபிடிக்க முடியல. இந்த டெஸ்ட் இவங்க பண்றதுக்காக மலை கீழே இருக்க ஒரு லேப்ல தான் வச்சு பண்றாங்க. அதனால இவங்களும் ரொம்ப பயந்துகிட்டே தான் இருப்பாங்க. இவங்க செஞ்சு வச்சிருக்க கெமிக்கல் கிரீம் புல்லட்லயும் தடவிட்டு அது நெருப்புல காய வச்சுட்டு இவங்களும் சுடுறாங்க. ஆனா அந்த தோலை ஓட்டப்படவும் முடியல. இவங்க வாட்சில் இருக்க இண்டிகேட்டர் சவுண்ட் கொடுக்க ஆரம்பிக்குது. அதனால அந்த இடத்துக்கு மிருகம் வருதுன்றதை இவங்களும் கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு ஆள் மட்டும் அந்த மிருகத்தை திசை திருப்பத்துக்காக வெளியும் போயிட்டு நிக்கிறாரு. இந்த லேடியும் அதுக்குள்ள ஒரு ஐடியா வந்து ஒரு காம்பினேஷனுமே கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஆள் ஒரு 3 மிருகமும் சுத்தி போட்டுது. அவள் தானே நம்ம கதை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு தான் உண்மை நினைக்கிறான். இவர் கையில இருக்க கண்ணை வச்சு அந்த மிருகத்தை எவ்வளவு சுட்டு பாக்குறாரு. ஆனா அந்த மிருகத்துக்கு எதுவுமே நடக்கல. இந்த லேடி செஞ்சு வச்சிருந்தா அந்த கெமிக்கல் புல்லட்டால ஒரு சுடுறாங்க. ஒரு மிருகம் அப்படியே செதறிய போயிடுது. அங்க இருக்க இன்னொரு மிருகத்தை இவங்க ஒரே ஷாட்லயே சுடுறாங்க. அதுவும் செதறி போயிடுது. ஆனா மூணாவதா ஒரு மிருகம் மட்டும் ரொம்ப பெருசா இருக்கு. அதை 2-3 தடவை சுட்டதுக்கு அப்புறம் தான் அது செதறி போகுது. ஆஹா, நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சா சொல்லி இவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க.